இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நடிகர்களுக்கு ஒரு படம் ஓடுறதுன்றதே ரொம்பவே குதிரை கொம்பா இருக்கு. என்னதான் ஒரு படம் ஓடுனாலும், அடுத்த படம் உடனே ஃப்ளாப் ஆயிடுது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா, அடுத்த படம் உடனே தோல்வியை சந்திக்குது. இதனால மாடரேட்டா தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா. தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே அப்படிதான் இருக்கு. இந்தி சினிமா என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வருஷமா இண்டஸ்ட்ரியில நிலைச்சி இருக்காரு. அதற்கு காரணம் அவருடைய டெடிகேஷனும் அவருடைய நேரம் தவறாமையும் தான் சொல்லலாம். இது 170 படங்களுக்கு மேல நடித்திருந்தாலும் ஒரு தடவை கூட ஷூட்டிங்க்கு லேட்டா வந்தது கிடையாது. ஷூட்டிங் பேக்கப் பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்துட்டு கிளம்புவாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னா முதல் ஆளா வந்து நிற்பாரு. இப்படி எல்லா விஷயத்திலையுமே பர்ஃபெக்டா இருந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதன் காரணமாக தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிலைச்சி இருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 73 வயதாகியும் இன்னுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. என்னதான் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன உடல்நல பிரச்சனை வந்த போதிலும் கூட அதெல்லாம் தூக்கி தூர தள்ளிட்டு அதை ரெடி பண்ணிட்டு உடனே நடிக்க வந்துட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காரணம் லோகேஷ் கனகராஜுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த வாக்கு தான். படம் நஷ்டமாவதோ லாபமாவதோ அது இரண்டாவது விஷயம். நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், நம்ம பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றைக்குமே சொல்லுவார். அப்படி அவர் நிறைய பேருக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் சன் பிக்சர்ஸோடைய பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன்ஸில் நடிச்சிட்டு வராரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், நெல்சன், ராஜமௌலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகுது. 33 வருஷம் கழிச்சு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போ ரிட்டையர் ஆவார் இதை தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. காரணம் அவருடைய உடல்நிலையை காரணமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஓய்வு பெற போறாரு, அப்போ ஓய்வு பெற போறாரு. அதை காரணம் காட்டி தான் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கே அவர் வரல அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்றைக்குமே ஓய்வே பெற மாட்டேன், கடைசி வரைக்கும் மக்களுக்காக நடிப்பேன், மக்களுக்காக எல்லா படங்களையும் நடித்து மக்களை மகிழ்விப்பேன். அதனால் ஓய்வு இப்போ திடீர்னு ஓய்வு எடுக்கிறேன், அப்போ ஓய்வு எடுக்கிறேன், படத்துலேருந்து விலகிறேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சினிமாவில் நான் இருப்பேன். எல்லாருக்கும் என்னால் லாபம் கிடைக்கட்டும், 4 பேர் வாழட்டும், அது மூலமாக எனக்கு சந்தோஷம்தான். நான் அரசியலுக்கு மக்களுக்கு செய்யலான்னு நினச்சேன், அது முடியாமல் போச்சு. இப்போ சினிமாவிலிருந்து சினிமா ஆர்டிஸ்ட் மற்றும் சினிமா கலைஞர்களுக்கு உதவியாக இருக்க இது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.